வணக்கம். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப சிம்பிளான சில விஷயத்த சொல்கிறேன். இப்போது ஏதோ என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். எனக்கு 2010 நான் கர்நாடகா வந்தேன். 11 கல்யாணம் ஆச்சு. இப்போ வரலையும் நான் ஹஸ்பண்டோட இருக்கேன். இப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க? இதுதான் இங்க விஷயம். நீங்க எதாவது சொன்னீங்கன்னா எப்படி சொல்றீங்க, எங்கேருந்து சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? எதோ பேசுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆகி என் ஹஸ்பண்டோட இருக்கேன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல, எங்கள் வீட்டில் இருந்தேன். இப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அது எப்போ சொல்கிறீங்க, என்னைக்கு சொல்கிறீங்க, எந்த இடத்துல சொல்கிறீங்க? ஐ மீன் என்னோட ப்ரொஃபஷனோ இல்லை என் பேரோ வேறு ஏதோ என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா எந்த வருஷம், எந்த பீரியட், வருஷம் சொல்லுங்கள். 1981 to 2025 till now. ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முடிகிறது. இன்னும் ஒரு 10 daysல இந்த வருஷம் முடிகிறது. ஸோ இந்த இடைப்பட்ட இத்தனை வருஷத்துக்குள்ளார என்ன சொல்ல வரீங்க? எந்த பீரியடுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வருஷ வரியா டேட்டை கொடுத்துருக்கா? வருஷ வரியா ஐ மீன் டேட்டா கொடுத்துருக்கு. டேட்டு கொடுக்கல, ஆனால் டேட்டா கொடுத்துருக்கு. வருஷ வரியா மீன்ஸ் இந்த வருஷத்துல இங்க இருந்தேன், இந்த வருஷத்துல இதை படித்தேன், இந்த வருஷத்துல இங்க இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே அப்டேட். இது ஒரு என்னோடதுன்னு இல்லை, ஒரு பொதுவாக ஒரு விஷயமா யோசிச்சு பாருங்க. நீங்க யாரையோ ஏதோ சொல்றீங்கன்னா என்ன சொல்றீங்க, எப்போ சொல்றீங்க, எங்கேருந்து சொல்றீங்க? அதாவது ஒரு விஷயத்த ஏதோ 4 பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக வேடிக்கை பார்க்க முடியாது. இப்போ எல்லாமே நீங்க ஏன் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ cannot step into the court at any cost. You don't want to step into the court and that's not your intention. அப்படின்ற டைம்ல மட்டும்தான் நீங்க இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா கோர்ட்டில் போயிட்டு அது வேறு மாதிரி, தட் இஸ் குவைட் லீகல். அங்கே போயிட்டு நீங்கள் தினம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரோ பற்றி நீங்கள் அவதூறையோ இல்லை புரளியோ கிளப்ப முடியாது. அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் இதில் பெட் கட்டலாம், ஆனால் அதுக்கும் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐ மீன் இன்க்ளூடிங் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரிலேட்டட் டு மை ப்ரைவசி. ஆனால் என் ப்ரைவசி இப்போது நான் என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, என் ப்ரைவசியை நான் கன்சிடர் பண்ணணுமா, இல்லாட்டி டூ ஐ ஹாவ் டு கன்சிடர் தி அதர் திங்ஸ்? ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தோன்றுறது. அது என்னோட அனுமானமாக இருக்கலாம். அதாவது என்னென்னா, எந்த கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. இவ்வளோ அத்தாரிட்டி யாருக்கு இருக்க முடியும்? See, I didn't set any limit regarding the transaction. I didn't set any limit. எனக்கு தெரிஞ்சு நான் அது வரையும் அந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணதில்லை. நான் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் மெச்சூர்ட் ஆனப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போலாம் எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ ஒரு கடையில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு 1 lakh கூட டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு டிரான்சாக்ஷனோட வேல்யூ லெஸ் தென் 2 lakhsன்னும் போது அதில் என்ன ஒரு பிரச்சனைன்ட்டு எனக்கு தெரியல. ஹூ செட் த லிமிட், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்? இல்லை ஒருவேளை பை மிஸ்டேக் நான் செட் பண்ணியிருக்கேனா எனக்கு தெரியல. பட் நார்மலாக ஒரு 1 lakh டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்க போகிறது இல்லை.
எப்போவுமே செக்காக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு 2 lakhs 1 lakh இருக்கும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ பிக் இஷ்யூ. அது ரொம்ப நார்மலான ஒரு டிரான்சாக்ஷன். அது எப்பவுமே ஒரு கான்செப்ட் இருக்கும். 50,000க்கு மேலே அது தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பட் கார்டுக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு லிமிட் இருக்கா அப்படிங்கிறதே நான் செக் பண்ணல. ஏன்னா நான் அந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணதே இல்லை. பிகாஸ் ஐ டென்ட் செட் எனி லிமிட். ஸோ ஒரு செக்கை பேமெண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எல்லாமே ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர் பர்சனோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days டைம் எடுக்கும். இப்போது நான் இத்தனை இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் வந்து சும்மா இருக்கலாமே, எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நான் கடைக்கு போடுறது வந்து ஆன்லைன் கிடையாது. அது நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறேன். நான் வந்து சில விஷயத்த வாங்க நினைக்கிறேன், அதுக்கு வாங்கிட்டு காசு கொடுக்குறேன். இது கார்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் காமிச்சப்போ த பேலன்ஸ் வந்து செக் கொடுத்துருச்சு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த பேலன்ஸ் இந்த லிமிட்டை யார் செட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இஷ்யூ. இப்படி தான் எல்லாரோட லைஃப்பும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் எவ்ரிவேர் ஐம் ஃபேஸிங் சம் இஷ்யூ. ஒரு ஒரு வெண்டரோடையும் ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை. அதை நான் இப்போது வந்து ஓப்பனாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது என்னமோ நீங்கள் என்னங்க எப்போ பாரு நீங்களே பிரச்சனை உங்கள் லைஃப்பில் நீங்களே க்ரியேட் பண்ணிட்டோ இல்லை நீங்கள் பொய் சொல்லலான்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக இல்லை நடந்த எல்லாத்தையும் உங்கள் கண் முன்னாடி காமிக்கிறேன். ஒரு கடைக்கு உள்ளே போனால் அந்த கடையில் வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. மீன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ஒரு ப்ராசஸ் போயிட்டு முடியறது எனக்கு நடக்க மாட்டேங்கிறது. அது எனக்கு மட்டும்தானான்றது ஒரு கொஸ்டின். அடுத்தது சில பேருக்கு இந்த முடி வெட்டினதுனாலேயே அது என்னன்னு தெரியல, இந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இருக்கு போல. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து நான் பையன் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். ஆனால் நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் நான் வந்து நீங்கள் அதை புரளியாக நீங்கள் கிளப்பி என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ண நினச்சிங்கன்னா ஐ வில் டிமாண்ட் மோர் மணி. உங்ககிட்டேருந்து மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டு உங்ககிட்டேருந்து நான் அதை வாங்க முடியும். நான் வந்து 10 கோடி கேட்பேன். நீங்கள் என்னை பற்றி எது சொன்னாலும் 10 கோடி நீங்கள் அதுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும். எதாவது சொன்னீங்கன்னா பீரியட் சொல்லுங்க. இப்போ 1981 to 1998 மே வரலையும் நான் எங்கள் ஊரில் இருந்திருக்கேன். என்னோட அப்பா இப்போ இருக்கிற ஊரில். அதுக்கப்புறம் காலேஜ் 3 years. அது ட்ரிச்சி. அது எங்கள் ஊருக்கும் ட்ரிச்சிக்கும் நான் டெய்லி போய்ட்டுலாம் வரல. அங்கே படித்தேன், அங்கே ஹாஸ்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை 3 years. அதுக்கப்புறம் டெல்லி 2 years. அதுக்கப்புறம் திருப்பி சென்னை, திருப்பி என்னோட ஊர், தென் அகேன் சென்னை ஃபார் 3 years. அதுக்கப்புறம் கேம் டு பெங்களூர். இப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா இந்த பீரியடில் எங்கே சொல்கிறீங்க? அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் என்ன கிடைக்கும்? வாட் டு யூ கெட் அவுட் ஆஃப் இட்? யூ கேன் சே எனிதிங். வாட்
இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலாம், சம்மந்தமே இல்லாம வந்து வானம் வந்து பூமி, பூமி வந்து வானம், காத்து வந்து தண்ணி, தண்ணி வந்து காத்து, இந்த மாதிரி ஏதோ உளர்னா எப்படி இருக்கும்? I mean the property is related to that particular thing. அதை வந்து மாற்றி சொல்லி இல்லை இல்லை மாடு வந்து பறக்கும், நாய் வந்து மியாவுன்னு கத்தும், இப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் எதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா தட்ஸ் ரிலேட்டட் டு தட் சார்ட் ஆஃப் மேட்டர். எந்த ஒரு மீனிங்கும் இல்லாத ஒரு விஷயத்த எடுத்து பேசுறதும் தப்பு, அதுக்காக ஆர்கியூ பண்ணுறதும் தப்பு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து எல்லாம் முன்னாடி சொல்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் இங்கே மேட்டர் என்னென்னா, நான் போகிற எல்லா இடத்துலையும் பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க. நான் நேற்று போன விஷயத்த நான் சொன்னோன்னா நல்லா கேட்கணும் நீங்கள். நேற்று அதாவது இந்த ட்ரிப்பை வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். நான் இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஊபர் யூஸ் பண்ணுறது ஆஃப்டர் 4 years. ஃபஸ்ட்டு டே 4 ட்ரிப்ஸில் 2 ட்ரிப்ஸு கேன்சல் ஆகிடுது. ஒரு ட்ரிப்பு காசு, த வெரி ஃபஸ்ட் ட்ரிப் வாஸ் பெய்ட் பை கேஷ். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. செகண்ட் ட்ரிப்பை நான் ரீச் பண்ணேன், அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பை கேஷ், அது ஓவர். தேர்ட் ட்ரிப்பு திருப்பி புக் பண்ண, கேன்சல் ஆகிடுது. ஃபோர்த்து ட்ரிப்பு ஐ டோன்ட் கேன்சல் த ட்ரிப். ஃபோர்த்து ட்ரிப்பு வந்து என்னென்னா ட்ராப் பண்ணாங்க, பட் எக்ஸ்ட்ராவாக வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டு என்ன வந்து ஆப்பில் காமிச்சிதோ அதை விட நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ண வேண்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 150 rupees எக்ஸ்ட்ரா ஐ ஹாவ் டு பே. ஸோ இது ஒரே நாளில் இத்தனை விஷயம் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்குகிறோம், அதுக்கான விஷயத்த அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கணும், இல்லைன்னா அது அவங்களோட மிஸ்டேக். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டு, இந்த வேன் ஹுசைன் ஷர்ட் வந்து that is not related to, I mean I'm not talking anything against that particular brand, but under Aditya Birla website they are selling many brands. Till now I didn't receive any message related to the refund. நான் ஆர்டர் பண்ணது 7th of December, இன்னைக்கு வந்து 21st December. ஸோ ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இத்தனை இப்போது ஆன்லைனில் இவ்வளோ குளறுபடின்னா அதை விட கொடுமை வந்து நேரில் போய் வாங்கினாலும் அதே பிரச்சனை. ஏதோ இப்போ இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை. 2 ட்ரிப்பு கேன்சலு, 2 ட்ரிப்பு கேஷில், ஒரு ட்ரிப்போட கேஷ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் 3 times பே பண்ணியிருக்கேன். அது வந்து அவர் டிமாண்ட் பண்ணல, ஆனால் வந்து ஹி வாஸ் டிமாண்டிங் தம், அவர் டிமாண்ட் பண்ணார். ஏன்னா அது ஆப்பில் வந்து ஸ்டேட்டட் இட் ஆஸ் டிஃபர்டு பேமெண்ட். அது என்னன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, இப்போ வரலையும் யாரும் சொல்லலை. அது என்ன அமௌண்ட்டுன்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க நான் அவங்கள கேட்டேன், அவங்க என்னையே திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் வந்து வேற ரூட் எடுக்க சொன்னீங்களா, நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிட்டீங்க, இப்போ கேட்கல என்கிட்ட. நீங்கள் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி இந்த கொஸ்டின் கேட்பீங்க? லாஜிக்கே இல்லையே. ஒரு விஷயத்த முதல்ல சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு என்னையே திருப்பி கேள்வி கேட்டேன்? நீங்கள் தான் சார்ஜ் பண்ணீங்க, அப்போ ஏதோ ரீசனும் உங்களுக்கு தானே, உங்ககிட்ட தான் இருக்கு. அது என்கிட்ட கேட்ட எப்படி? நீங்கள் தான் சார்ஜ் பண்ணீங்க, நான் உங்களை கொஸ்டின் கேட்குறேன், ஏன் இந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணீங்கன்னா திருப்பி என்கிட்ட கேட்டேன். அப்படி எதுவுமே தெரியாமல் அப்போ சார்ஜ் பண்ணீங்களா? இல்லை, என்ன அமௌண்ட்டுன்ட்டு தெரியாமலே நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா? அதுவும் இல்லாமல் அந்த டிரைவருக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்?
அந்த டிரைவரோட ட்ரிப்புக்கான ரேட்டை தனியாக போட்டிருக்கு. அது இல்லாமல் டிஃபர்டு பேமெண்ட்டுன்ட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த ஹோல் அமௌண்ட்டை வந்து டிரைவருக்கு பே பண்ண சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை வந்து ஒரே நாளில் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. வெளியில் போனாலும் பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து ஆன்லைன் வழியாக வாங்கினாலும் க்ரியேட் பண்ணுறாங்க. இது யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நிரூபிக்க முடியாத கூற்றாக இருக்கலாம். அப்படியே இருந்துட்டு போட்டோம். இது வந்து யாரோ பண்ணுறாங்கன்றத நிறுத்திட்டு நார்மலாக யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் எனக்கு யாரோ ஒருத்தவங்க பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. எந்த ஷாப்பில் போனாலும் ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்கிறது, ஒரு டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் ஏதோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆப்ஷனுக்கு கொடுக்குறேன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறீங்க எங்களால் 80 to 85% இந்த ரிசல்ட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லுறீங்க. அது வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஸ்கெட்ச் பண்ணப்புறமும் பிகாஸ் யூ நோ அபவுட் வாட் யூ குட் டூ. ஆஃப்டர் ஸ்கெட்சிங் ஆல்சோ இஃப் யூ ட்ரை டு சே திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ, நீங்கள் 100% ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது சொல்கிறது அதிசயமான விஷயமா இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் யாரோ ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் எதாவது சொல்கிறீங்கன்னா இங்கே எதுவும் யார் மூலமாக வேணால் சொல்லலாம், பட் என்ன சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, எந்த பீரியடு, விட்னஸ்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? இல்லை நான் நிஜமாக யார் மேலே வேணாலும் கேஸ் போடுவேன். 10 கோடிங்கிறது ஒரு அமௌண்ட்டு நான் வந்து சொல்கிறது காம்பன்சேஷன். அது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் அதை இன்னுமே கூட நான் ரைஸ் பண்ண முடியும். இவ்வளோ டென்ஷன் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா யார் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ஆப்பில் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இப்போ வரையும் அவங்க வந்து அதை கிரெடிட் பண்ணல அந்த அமௌண்ட்டை. இந்த ஆப்புன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி தான். அவங்க சொல்லிட்ட அப்புறம் அந்த மெயிலுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகிடுது. அப்புறம் அந்த ஆதித்ய பிர்லா வெப்சைட்லேருந்து இன்ன வரலையும் அவங்க அந்த காசை வந்து கொடுக்கல. அந்த எல்லாத்துக்குமான ஸ்க்ரீன்ஷாட்ஸு என்கிட்ட இருக்குது. எல்லா கான்வர்சேஷன் வித் சப்போர்ட் டீம், அதுக்கான மெயில்ஸு, எல்லாரோட விஷயமும் சம்டைம்ஸ் அதுக்கான விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். இது யாராலாவது சால்வ் பண்ண முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னெலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் நான் ஒரு சிட்டிசன், இந்தியாவில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. யாராவது சால்வ் பண்ண உங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கா? உங்களால் பண்ண முடியுமா? ஏன்னா ஆஸ் பர் லாஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே யாரோ இருக்காங்கன்றத நான் சொல்கிறேன், ஆனால் அது என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. தே ஹாவ் லாட் ஆஃப் பவர், தே கேன் சப்ரஸ் எவ்ரிதிங். எல்லாம் லீகல் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கெட் இன் டு த கோர்ட் ஆர் எனிவே. அதே மாதிரி இஃப் ஐ ட்ரை டு அப்ரோச் எனி ஒன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு நான் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு நான் 5 hours உட்காந்துட்டு இருந்தேன் இந்த கேஸ் எடுத்துக்க சொல்லி. இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி கொடுங்க, தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். வேறு யாரை கேட்கணும்னு சொல்கிறீங்க? இப்போது என்கிட்ட சில விஷயம்லாம் இருக்குது, இது செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நான் யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் திருப்பி கேட்கலாம், எதுக்குங்க செக் பண்ணணும்? இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு யூ, why do you want to check that? That's a right question, right? என்னோட பதில் இதுதான். யாரோ ஒருத்தவங்க
இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்களோட என்மிட்டி வந்து வேற யாருக்கோ, வேற யார் மேலேயோ, ஆனால் என்ன நடுவில் பகடக்காயாக்கி என்னோட லைஃப்பை வந்து ரொம்ப புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே என்னோட பையன் செத்து போயிருக்கான். இதுக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் இதை கேட்கறதுக்கு இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதுல அதிகாரம், நேர்மை, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் உங்களுக்கு இந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்க விருப்பம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இவங்களெல்லாம் எதிர்க்க முடியாது. நான் தனி மனுஷி. என்னால முடிஞ்ச வரலையும் போராடிட்டு இருக்கேன். ஒருத்தரோடையும் கடைசி வரலையும் போராடுவேன், என் உயிர் இருக்கிற வரலையும். இதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். என்கிட்ட என்னோட டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கோர்ட்டுன்னு வந்தால் என்னால் 1000 பேருக்கு மேலே நிறுத்த முடியும். ஸ்கூல்லேருந்து, நான் ஸ்கூல் படித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1000 பேரை நிறுத்த முடியும் என்னால், வருஷ வாரியாக. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.